வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார நாட்களில் நம்ம பங்குகளை பற்றி பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் நம்ம செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி, அதாவது 6ஆம் தேதி, என்னுடைய தேர்வுகளை நான் தேர்ந்தெடுத்த சில ஸ்டாக்குகளை உங்களோட பகிர்ந்து கொள்ளலான்னு இருக்கேன். அப்படி உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலிமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. புதிய பங்குகளாக நான் தேர்ந்தெடுத்த பங்குகளை பார்க்குறதுக்கு முன்னாடி நிஃப்டியினுடைய இந்த 2 நாள், அதாவது திங்கள் செவ்வாய், இந்த 2 நாட்கள் அதனுடைய பயணம் எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம வெள்ளிக்கிழமை அன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு 26,260 தாண்டி ஒரு க்ளோசிங்கை கொடுத்து கிட்டத்தட்ட 26,328 கொண்டு போய் நிறுத்தினாங்க. வெள்ளிக்கிழமையோடைய ஹைக்கு எங்கே போச்சோ அந்த லெவலுக்கு மேலே பெருசாக க்ளோசிங்கை வைக்கலை. திங்கக்கிழமை அன்றைக்கி 26,250 கொண்டாந்து மறுபடியும் முடிச்சிருக்காங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 26,178 கொண்டாந்து முடிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான லோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 26,124 அப்படிங்கிறது வந்திருக்கு. அது வெள்ளிக்கிழமையோடைய லோவுக்கு நெருக்கத்துக்கு வந்திருக்கு. அந்த லெவலுக்கும் இந்த லெவலுக்கும் ஓரளவுக்கு நெருக்கமாக வந்திருக்கு. பட் அங்கேருந்து ஒரு சின்ன பவுன்ஸ் பேக் மாதிரி திரும்பி ஒரு 50 புள்ளிகள் மேலே கொண்டு போய் க்ளோஸ் பண்ணி நிறுத்திருக்காங்க. எனிவே மறுபடியும் 26,260 லெவலுக்கு கீழே மறுபடியும் வந்திருக்கு. ஸோ இந்த வாரம் முடியும் போது தான் நமக்கு என்னன்றது கரெக்டாக கிளியர் பிக்சர் தெரியும். எதுக்கும் 26,118 கீழே போகும்போது நம்ம கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். மறுபடியும் கூட இறங்கி 25,810 வரலாம். அப்படி வாய்ப்பு தராமல் மறுபடியும் 26,260 மேலே போகும்போது 26,400, 500 போகிறதுக்கு வாய்ப்புகளும் கொடுக்கலாம். ஸோ அதனால் கவனத்தோட கீழே அந்த லோஸை கட் பண்ணும்போது கொஞ்சம் கவனத்தோடு பார்த்துங்க. ஸோ இன்றைக்கான என்னுடைய தேர்வுகளை பார்க்குறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம சேனலில் சொன்ன ஒரு சில ஸ்டாக்ஸு அந்த பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாஸை நெருங்கி சென்றது, தாண்டி சென்றிருக்கு, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஒரு 2-3 ஸ்டாக்ஸுகளை பார்த்துட்டு நம்ம புதிய ஸ்டாக்குகளை பார்க்கலாம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து IIFL ஃபைனான்ஸ் லிமிடெட். 665 க்ளோசிங் முடிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து நம்ம 460 504, 560 முதல்ல கொடுத்தோம். அப்புறம் 633, 670 கொடுத்தோம். இப்போ அந்த 670க்கும் இன்றைக்கி இந்த வாரத்தில் இந்த 2 நாள்லேயே நெருங்கி வந்துட்டாங்க. ஸோ போன வாரம் 633 தாண்டி க்ளோசிங் கொடுத்தாங்க. இந்த தடவை 670 இந்த 2 நாளில் நெருங்கி வந்துருச்சு. ஒருவேளை இந்த 670 தாண்டி ஃபஸ்ட்டு டைம் ஒரு க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் டாப்பாக நமக்கு இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் இருக்கும். ஸோ அந்த ஹிஸ்டாரிக்கல் டாப்பை கட் பண்ணி அது போகும்போது ஒரு ஃப்ரெஷ் பிரேக் அவுட் மாதிரி தான். அது இனிமேல் போகக்கூடிய லெவல் வந்து ஒரு புதிய உச்சங்களை நோக்கி போகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலமையில தான் இருக்கும். ஸோ அப்படி வரும்போது அடுத்த லெவலாக நான் பார்க்குறது 789 அப்படிங்கிறது அடுத்த லெவலாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா 844 அப்படிங்கிறது இதற்கு இந்த 2 லெவல்ஸும் அடுத்தடுத்த லெவல்ஸாக இந்த IIFL ஃபைனான்ஸ் லிமிடெட்டில் இருக்கும். ஸோ 670க்கு மேலே க்ளோசிங் வச்சுச்சுன்னா நமக்கு இந்த ஹிஸ்டாரிக்கல் டாப்புங்கிறது புதுசாக கிடைக்கும். அதனுடைய விளைவாக நமக்கு இந்த 2 லெவல்ஸும் போகிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும். க்ளோசிங் கரெக்டாக இருக்கணும், வீக்லி க்ளோசிங் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதை தாண்டியும் போகணும் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டாக்கு என்னுடைய அலர்ட்ஸில். அடுத்து இன்னொரு ஸ்டாக் பார்க்கலாம். இந்துஸ்தான் காப்பர் 565 முடிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒவ்வொரு லெவல்ஸும் நம்ம போட அது பாட்டு இந்த மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து உடச்சி தள்ளிட்டு போய்கிட்டே இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்துஸ்தான் காப்பருடைய அடுத்த லெவல்ஸாக பார்த்திங்கன்னா 650 அப்படிங்கிறது தான் அடுத்த லெவலாக இருக்குது. ஸோ அந்த லெவலுக்கு அடுத்தது போகிறதுக்கு தன்னை தயார்படுத்திக்கிதான்னு பார்க்கணும். இந்த 557க்கு மேலே க்ளோசிங் இருந்துச்சுன்னா அந்த அடுத்த வாய்ப்புகளாக அது இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதை நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஹோல்டிங் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துங்க. கீழே அந்த 510, 557 உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், கீழே வாங்கியிருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில். ஸோ அதை கவனத்தோடு நீங்கள் வச்சு பார்த்துங்க. எப்போவுமே வேகமாக மேலே போகுதுன்னா ப்ராஃபிட் புக்கிங்கும் அதே மாதிரியான வேகத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறதையும் கவனத்தில் வச்சுங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். வேதாந்தா லிமிடெட் 621.75 முடிச்சிருக்காங்க. 627.90 இந்த வாரத்தினுடைய உச்சம். 629 தான் நம்ம கொடுத்துருக்க லெவல்ஸ். ஸோ இந்த வாரத்தினுடைய எண்டில் பார்ப்போம் எப்படி இதனுடைய க்ளோசிங் அதற்கு மேலே இருக்கான்றதை பார்ப்போம். அப்படி ஒரு வேளை க்ளோசிங் இருந்துச்சுன்னா அடுத்த லெவலில் நான் கொடுக்குறேன். பட் என்னன்னா நமக்கு இந்த 489, 509, 530 நம்ம ஏற்கனவே கொடுத்து அந்த லெவல்லேருந்து ஹிஸ்டாரிக்கல் ட்ராப்பை பிரேக் பண்ணோன்னா இந்த மாதிரியான ஒரு ஃபாஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஹிஸ்டாரிக்கல் ட்ராப்பை கட் பண்ணும்போது ஒரு பர்டிகுலராக சில ஸ்டாக்குகளுக்கு இந்த மாதிரி ஒரு வேகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி வால்யூமும் அதில் நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா
அதுவும் நல்ல ஒரு வேகத்தை கொடுத்து இந்த மாதிரி டக்குன்னு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நான் இதுக்கு முன்னாடி காட்டின அந்த 2 ஸ்டாக்ஸுமே அந்த மாதிரியான ஒரு நெருக்கத்தில் வந்திருக்கிறதுனால இது அதை உடைத்து சென்ற லெவலில் நம்ம பார்க்குறோம். 530க்கு மேலே ஒரு க்ளோசிங் வச்ச உடனே 573, 627.90 ஆல்மோஸ்ட் இன்னொரு ₹1 போயிருந்தால் நம்ம லெவல் அந்த நெருக்கத்தில் தான் வந்திருக்கு. அநேகமாக இந்த வாரத்தினுடைய வார கடைசியில் நம்ம பார்த்தோம்னா தெரியும். ஸோ பொசிஷன் வச்சுருக்கவங்க இந்த 629 லெவலில் ஒரு ரெசிஸ்டன்ஸாக பாருங்கள். அதை தாண்டி க்ளோசிங் வந்துச்சுன்னா சப்போர்ட்டாக கன்வெர்ட் பண்ணிங்க 629. இந்த வார இறுதியில் பார்ப்போம். அப்படி க்ளோசிங் அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நம்ம அடுத்த லெவல்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த வாரத்தில் என்னுடைய அலர்ட்ஸு. ஸோ இன்றைக்கி என்னுடைய தேர்வுகளை அடுத்தபடியாக பார்க்கலாம். என்னுடைய முதல் தேர்வாக நேஷ்னல் அலுமினியம் ₹346.70. இது ஆக்சுவலாக அந்த அலர்ட்டில் தான் வந்திருக்கணும். இப்போ அதை மாற்றி ஸ்டாக் லிஸ்ட்லேயே சொல்கிறேன் நான். அதை இதுவும் கிட்டத்தட்ட நம்ம கொடுத்த லெவல்ஸில் எல்லா லெவல்ஸையும் கட் பண்ணி, அதுவும் குறிப்பாக அந்த மெட்டல் செக்டாருங்கிற லெவலில் பார்க்கும்போது இதுவும் அலுமினியம் இதில் இருக்கிறதுனால இதுவும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து, அதுவும் அந்த லெவல்ஸை கட் பண்ண உடனே ஹிஸ்டாரிக்கல் லெவலில் கட் பண்ண உடனே கடந்த 6 வாரங்களுக்கு மேலே அது மேலேயே தான் சென்றுட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி அந்த 340க்கு மேலே 346ன்னு இந்த வாரம் போய்கிட்டு இருக்குது. ஸோ இதனுடைய அடுத்த லெவலாக நான் பார்க்குறது 389 அப்படிங்கிறது அடுத்த லெவலாக நான் பார்க்குறேன். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா 467 அப்படிங்கிறது அடுத்தடுத்த லெவல்ஸாக இதுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். கீழே இருக்கக்கூடிய 340, 315 இதெல்லாம் ஒரு முக்கியமான சப்போர்ட்ஸ் ஏரியாவாக பார்க்கணும். இதில் யாராவது ஹோல்டிங் வச்சுருக்கீங்க அப்படின்னா இப்போ இந்த பர்டிகுலர் 340, 315, 297 உங்களுக்கு பேஸ் சப்போர்ட்ஸாக நீங்கள் வச்சுக்கிட்டு அதற்கு கீழே வரும்போது டக்குன்னு ப்ராஃபிட் புக் பண்ணி வெளியில் வந்துடுறது உங்களுடைய சாமர்த்தியம். ஸோ நம்ம அதை கவனத்தில் நான் கொடுத்துக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இதெல்லாம் இன்னும் பச்சையாகவே இருக்குன்னொன்னா நீங்கள் பாட்டுக்கு அது அப்படியே மேலேயே போயிட்டே இருக்கும் போல இருக்குன்னு நினச்சிடாதீங்க. எந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் வரும் அப்படிங்கிறது நம்ம முடிவு பண்ண முடியாது. பல்காக ட்ரேட் பண்ணக்கூடிய ட்ரேடர்ஸ் கையில் தான் அதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கவனத்தோடு பார்த்துக்கிட்டே இருக்கணும். எந்த இடத்துல நிற்கிதோ அந்த இடத்துல நம்ம வெளியில் வந்துடணும். இல்லை ஒரு பார்ட் பை பார்ட்டாக நீங்கள் விற்றுக்கிட்டே போனால் கூட உங்களுக்கு ஒரு சேஃப்டியாக கூட இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு வகையில் கூட நீங்கள் உங்களுடைய ஹோல்டிங்ஸை எப்படி நம்ம கீழே வரும்போது ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு 10% 5% குறைய வாங்குகிறோமோ அது மாதிரி விற்கும்போதும் அப்படி நம்ம மேலே கொடுத்துக்கிட்டே கூட போகலாம் பிரித்து. ஸோ அந்த வகையில் நேஷ்னல் அலுமினியத்தை பொறுத்தளவில் அடுத்த லெவல்ஸாக 389, 467 வாய்ப்புகளாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இதையும் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கும் அது திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை அதில் கொண்டு போங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் பெட்ரோநெட் ₹295.30 முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த 263 ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்பக்கூடிய ஒரு லெவலில் இது இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் நல்ல ஒரு திருப்பம் கெடுத்து போய்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த லெவல்லேருந்து இது திரும்பி போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் 292ங்கிறது ஒரு லெவலாக இருக்குது. அதுக்கு மேலே போகும்போது அந்த இடத்துல ஒரு தடையாக இருந்துச்சு. அதையும் கட் பண்ணி கீழே வரும்போது தான் இந்த 263ங்கிறது நமக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருந்திருக்கு. இப்போ அதுலேருந்து ஒரு 4 வாரங்களாக நமக்கு கண்டினியூஸாக ஏறிட்டு வரதை நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ 4வது வாரமாக இதனுடைய ஏற்றமானது இந்த 2 நாளில் இருக்குது. ஒருவேளை இந்த வாரம் சஸ்டெயின் அபவ் அந்த 292க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா நம்ம அடுத்த லெவலாக நம்ம பார்க்கக்கூடிய இடம் 324 அப்படிங்கிற லெவல். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா 358 அப்படிங்கிறது 2வது லெவலாக வரும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா 384 அப்படிங்கிற இதனுடைய அந்த ஏற்கனவே சென்ற உச்ச நெருக்கத்துக்கு செல்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக இதை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ இப்போ ஒரு லாங்காக நீங்கள் பார்க்கும்போது இந்த கிளியர் பிக்சராக உங்களுக்கு தெரியும் எங்கே நல்லா சப்போர்ட் எடுத்து திரும்புது அப்படின்ட்டு. ஸோ திரும்பி இருக்கிறதுனால நம்ம ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னாடியே கவனிச்சிருந்தோம்னா அந்த 260 அந்த லெவஞ்சில் பார்த்துருக்கலாம். பட் என் கண்ணில் படலை. இப்போவும் ஒன்றும் கேட்டு போயிடல. இந்த 295க்கு மேலே அப்படி சஸ்டெயின் ஆச்சுன்னா இந்த லெவல்ஸ் எல்லாம் போகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். ஸோ அந்த ஒரு கணக்கில் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு போங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. இது கிட்டத்தட்ட சில நாட்களாகவே பார்த்திங்கன்னா 2025 எனக்கு தெரிஞ்சு 159க்கு மேலே க்ளோசிங்கே வரல. இது 52 வீக் ஹை லிஸ்ட்டில் வந்திருக்கணும் இப்போது. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா 159க்கு மேலே இது க்ளோசிங் கொடுத்துருக்கு இந்த வருஷத்தை தாண்டின பிறகு. ஸோ இப்போ என்னென்னா இந்த லெவலில் இந்த வாரம் அது க்ளோசிங் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா அடுத்த கட்டமாக 180ங்கிறது முதல் லெவலாக வரும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா 214 அப்படிங்கிறது 2வது லெவலாக நமக்கு இருக்கும்.
அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா 249 அப்படிங்கிறது 3வது லெவலாக இருக்கும். இந்த 3 லெவல்களுக்கும் நமக்கு வாய்ப்புகள் தரணும் அப்படின்னா இந்த வாரம் இந்த 159க்கு மேலேயே சஸ்டெயின் பண்ணி க்ளோசிங் கொடுத்தா தான் நமக்கு வாய்ப்புகளாக இருக்கும். காரணங்கள் இதுதான். இதுக்கு முன்னாடி இந்த லெவலில் க்ளோசிங்கே இது வரைக்கும் இருந்ததில்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் அந்த இடத்த பிரேக் பண்ணி போய் க்ளோசிங்கில் நிற்கிது. ஒரு ஹிஸ்டாரிக்கல் டாப் க்ளோசிங்காக இருக்கும். இது போயிருக்கு. அதாவது என்ன சொல்கிறது, ரேட் வைஸாக அங்கே போனாலும் க்ளோசிங் அந்த பர்டிகுலர் வீக்கில் 146 தான் வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ அதனால் இந்த தடவை அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆச்சுன்னா இதனுடைய மூவ்மெண்ட் வரக்கூடிய வாரங்களில் ஸ்ட்ராங் ஆகலாம். அதற்கு தகுந்தாற் போல் கடந்த வாரமும் நல்ல வால்யூமோடு ஏறி இருக்குது. இந்த வாரமும் நல்ல வால்யூமோடு மூவ் ஆகிட்டு இருக்கிறதுனால இந்த பர்டிகுலராக 3 வாய்ப்புகளும் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இதை தேர்ந்தெடுத்து போட்டிருக்கேன். நீங்களும் வாட்ச் பண்ணுங்கள். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த ஸ்டாக்கை. பட் இப்போ வந்து அதனுடைய பிரேக் அவுட் கிடச்சிருக்கிறதுனால ஒரு அலர்ட்டாக கூடவே இதையும் சேர்த்துருக்கேன். இன்னொரு ஸ்டாக்கை பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஸ்டாக்கும் பேங்க் ஸ்டாக் தான். பேங்க் ஆஃப் இந்தியா 150 ரூபா 66 காசில் இந்த நாள் முடிஞ்சிருக்கு. ஸோ 158 அப்படிங்கிறது அதுக்கு ஒரு லெவல், அதாவது உச்சம். இந்த லெவல் வந்து இதனுடைய ஹிஸ்டாரிக்கல் டாப். ஸோ இதை தாண்டி இது பெருசாக இப்போதைக்கு க்ளோசிங் கொடுக்கல. அப்படிங்கும்போது 2024 இந்த க்ளோசிங் வரல. ஸோ 158க்கு மேலே இந்த வாரம் க்ளோசிங் கொடுக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போவே வாட்ச் பண்ணோம்னா தான் நமக்கு அடுத்து இதை பிளான் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் 158க்கு மேலே ஒரு க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா 176ங்கிறது முதல் லெவலாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா 200 அப்படிங்கிறது 2வது லெவலாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா 226 அப்படிங்கிறது 3வது லெவலாக இதில் வாய்ப்புகள் இருக்கும். அப்படிங்கிறதுக்காக இதை தேர்ந்தெடுத்திருக்கேன். காரணங்கள் இதுதான். ஹிஸ்டாரிக்கல் டாப்பை பிரேக் பண்ணுறதுக்கு இது வரக்கூடிய இந்த சில நாட்களில் நமக்கு முயற்சி செய்தா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த 3 நாட்களில் அப்படி ஒரு வாய்ப்புகள் கொடுத்து தாண்டிச்சுன்னா நமக்கு ஒரு புதிய உச்சமாக இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை நோக்கி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு போங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். மதர்சன் சுமி வயரிங் இந்தியா லிமிடெட். மதர்சன் சுமின்றது சுமின்னு சிம்பிள் இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு இந்த 54 ரூபா அப்படிங்கிறத நம்ம ரெசிஸ்டன்ஸாக பார்க்குறேன். இந்த ஸ்டாக் வந்து இதுக்கு முன்னாடி போன உச்சம்னு பார்த்திங்கன்னா 53 ரூபா 33 காசு தான். பட் என்னென்னா 51 ரூபாய்க்கு மேலே எந்த வீக்குமே க்ளோசிங் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் இருந்திருக்கு. இப்போ அந்த 51 ரூபாய்க்கிட்ட தான் நின்றுக்கிட்டு இருக்குது. ஆனாலும் இந்த வாரத்தினுடைய உச்சம் பார்த்திங்கன்னா நமக்கு 53 ரூபா 59 காசு வரைக்கும் போயிருக்கு. ஸோ இது வந்து 54க்கு மேலே இந்த வாரம் க்ளோசிங் போச்சுனாலே ஒரு ஃப்ரெஷ் மூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். கீழே நல்ல பேஸ் சப்போர்ட்டாக 44 அப்படிங்கிறது இருக்குது. இன்கேஸ் 54 உடச்சி க்ளோசிங் கொடுத்துருச்சு அப்படின்னா நமக்கு முதல் லெவலாக 63 அப்படிங்கிறது முதல் லெவலாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா 68 அப்படிங்கிறது 2வது லெவலாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா 76 அப்படிங்கிறது 3வது லெவலாக நமக்கு இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் இருக்கும். அப்படிங்கிறதுக்காக இதை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ நல்ல ஒரு ஹிஸ்டாரிக்கல் டாப்ஸை கட் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸாக தான் இன்றைக்கி 4 ஸ்டாக்குகள் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை கொண்டு போங்க. இந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸுங்க வந்து நம்ம வாய்ப்புகள் தந்தால் மட்டும் முயற்சி செய்யணும். மற்றபடி எந்த ஒரு காரணம் கொண்டும் நம்ம முன்னாடியே வாங்கிடலாம், 54 தாண்டதுக்கு முன்னாடி வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி முயற்சிக்கு போயிடாதீங்க. 44க்கும் வரலாம், 44 கட் பண்ணியும் வந்துடலாம். எல்லாமே நமக்கு வியாபாரிகள். அவங்க எப்படி வியாபாரத்தன்மையோடு இருக்கிறாங்களோ அது மாதிரி நம்மளும் வியாபாரத்தன்மையோடு வாங்கணும், கொடுத்துடணும். அந்த மாதிரியான நோக்கத்தோடு தான் பங்குச்சந்தையில் நம்ம முதலீட்டை கொண்டு போகணும். அதே மாதிரி அது கரெக்டான வாய்ப்புகள் கிடைச்சால் மட்டும் நம்மளுடைய முயற்சிகளை கொண்டு போகணும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் இந்த வாரத்தினுடைய என்னுடைய தேர்வுகள். சில பேர் வியூஸ் கேட்குறீங்க, நானும் அதுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை கொடுத்துட்றேன். சில பேர் எதுவுமே போடாமல் சார் அப்படின்னு போட்டு கம்பெனி பேரை போட்டு நிறுத்திடுறாங்க. அது எதுக்கு கேட்குறாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க வியூஸ் கேட்குறாங்களா, இதை பற்றி சொல்லுங்கங்கிறாங்களான்றது தெரியாது. இருந்தாலும் நான் அப்படியே தான் எடுத்து புரிஞ்சுக்கிட்டு நான் வந்து அதுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை கொடுத்துட்றேன். அதே மாதிரி சில பேர் இங்கிலீஷில் தமிழ் வார்த்தைகளை டைப் பண்ணும்போது ஏதாவது எனக்கு புரியல அப்படின்னா என்னால் ரீப்ளை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக கூட இருக்குது. அதனால் நீங்கள் ஏதாவது விட்டுட்டேன்னா கூட ஒரு தடவைக்கு 2 தடவை திருப்பி கேட்டுருங்க. இல்லை இதில் நான் சொல்ல முடியல அப்படின்னா அடுத்த பதிவில் என்னால் முடிஞ்சால் நான் கொஞ்சம் அதை தெளிவுபடுத்திட்டு போயிடுறேன். உங்களுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா, நமக்கு உங்களுக்கும் நான் சொல்லலையேன்ற எண்ணம் வந்து நீங்கள் மனசு கஷ்டப்படக்கூடாது. அதே சமயத்தில்
அது எனக்கு புரியாமல் தெளிவாக சொல்கிறதுக்கும் எனக்கு பயமாக இருக்கும். ஏன்னா என்னென்னா, உங்களுடைய பணம் அதில் இருக்குது அப்படிங்கிறதுல நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். அதே சமயம் நீங்கள் கொடுக்குற அந்த லெவல் எந்த இடத்துலேருந்து நீங்கள் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் எங்கே வாங்கியிருக்கீங்கன்னு தெரியாது, வாங்கினீங்களா இல்லையான்னு தெரியாது, புதுசாக தான் வாங்க போகிறீங்களான்னு தெரியாது. இதெல்லாம் எனக்கு பெரிய குழப்பத்தை தரும். ஹோல்ட் ஆர் செல் அப்படின்னு கேட்டால், நம்ம இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணுங்கள் செல் பண்ணுங்கன்னு எப்படி சொல்கிறது? அவர் வாங்கியிருக்கிற லெவல் எங்கேன்னு தெரிஞ்சால் தானே நான் அதை யோசிக்க முடியும். ஸோ அப்படியெல்லாம் நிறையா விஷயங்கள் யோசித்து தான் நம்ம பதில் சொல்ல வேண்டியிருக்கு. அதனால் கொஞ்சம் நான் தெளிவாக உங்களுக்கு அந்த பதில்கள் கிடைக்கலன்னா தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. மறுபடியும் உங்களுடைய கேள்விகளை அதில் தெளிவுபட கொடுத்துறீங்கன்னா நான் அதை திருப்பி என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்துட்றேன். இது இன்றைக்கான என்னுடைய பதிவு. பார்ப்போம், இந்த வாரம் இன்னும் இருக்கக்கூடிய 3 நாட்களில் பங்குச்சந்தையினுடைய நிலவரம் எப்படி இருக்கோ அதன்படி நம்ம செயல்படுவோம். தொடர்ந்து சனிக்கிழமை மீண்டும் பங்குச்சந்தை நிலவரத்துடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.